நான் சுஜாதா பாபு, செய்தி வாசிப்பாளர். ஒரு விதையை நம்ம மண்ணில் விதைச்சிடலாம், ஆனால் அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதுக்கு தூண்டுதல் தேவையாக இருக்குது, சூரிய ஒளி எல்லாமே தேவையாக இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். பெண்கள், அதுவும் நாம் பெண்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய ஆதரவு தேவையாக இருக்குது. வீட்டில் இருந்தும் சரி, வெளியில் இருந்தும் சரி, பிஸ்னஸை தொடங்கிடுறோம், எப்படி எடுத்துகிட்டு போகிறது, எப்படி அதை வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் கொண்டு சேர்க்குறதுன்னு தெரியாமல் இருக்கும். அதுக்கு நிறையா மீடியா இருக்குது, நிறையா கம்யூனிட்டி இருக்குது. அதில் வந்து செல்வி ஷீ பிரணவான்னு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்னா எல்லா பெண்களையுமே அதில் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் வழிகாட்டலாம். இப்போ நம்ம பிஸ்னஸை தொடங்கின பிறகு அது எப்படி நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறது, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நிறையாவே நடக்கும். தோல்வி இருக்கும், வெற்றி இருக்கும், எல்லாத்தையும் எங்கே யார்கிட்ட போய் பகிர்ந்துக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே தோல்வி இருந்தால் கூட ஷீ பிரணவால், செல்வி ஆரம்பிச்சிருக்கிற ஷீ பிரணவால் நம்ம வந்துட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாத்துமே அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையுமே வழி நடத்திட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ தான் இன்றைக்கி தொடங்கியிருக்காங்க. இது மிகப்பெரிய லான்ச்சாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷீ பிரணவா செல்வி அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுடைய நேர்த்தியான உடை, நேர்த்தியான பேச்சு, தன்னம்பிக்கையான பேச்சு, இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே மோட்டிவேட் ஆகும். அந்த மாதிரி மோட்டிவேட் ஆகி வந்தவ தான் நானும். ஸோ இன்றைக்கி இந்த விஷயத்துக்காக ஷீ பிரணவாக்காக நான் செல்வியை மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் செல்வியோட டீச்சர்னு சொல்கிறத விட அவளோட அம்மானு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு டீச்சருக்கு வந்து அந்த குழந்தை முன்னுக்கு வர்றதை பார்த்தாக்க ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் பெற்ற தாய் தந்தையை விட ஆசிரியர்களுக்கு நிறையா இருக்கும். இந்த ஸ்ரீ பிரணவ ஆர்கனைசேஷன் லான்ச்சிங்க்கு எங்களெல்லாம் கூப்பிட்டு எங்களையும் கௌரவப்படுத்தி எங்கள் குழந்தைகளுடைய இந்த ஆர்கனைசேஷன் ஆள் போல் தழைத்து பெரிய பலம் விருட்சமாக வளர வேண்டும். இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் அவங்க இதே முன்னாடி இன்னும் 2-3 லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க தொடங்குற எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா வரணும். நம்ம சமுதாயத்துக்கு அவங்களுடைய சேவை மிகவும் முக்கியம். அந்த சேவை எல்லாரும் நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கணும். அந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப நல்லா வளரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ ஃபார் திஸ் லான்ச்சிங். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் ஷீலா ஆனந்த். செல்வி வந்து எனக்கு சமீப காலமாக தான் எனக்கு தெரியும். அவங்களோட நான் பேசின ஒவ்வொரு நிமிடங்களும் அவங்களோட தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது, ஒரு விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பேசும் பொழுது, நீங்கள் ஒரு தொழில் தொடங்கலாம், நீங்கள் சுயமாக உங்களோட காலில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு உந்துதல் மட்டும் தேவைப்படாது, அவங்களுக்கு அதுக்கான வழிமுறைகளும் அதுக்கான ஐடியாஸும் தேவைப்படுது. இங்கே அதுக்கு வந்து செல்வி வந்து ஒரு பெரிய ஊன்றுகோலாய் நிற்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட். அண்ட் நம்ம நார்மலாக இருக்கிறவங்க சம்பாதிக்கிறது அப்படின்றது இட்ஸ் குவைட் காமன். நீங்கள் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறீங்க, உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அண்ட் யூ வில் கோ ஃபார் இட். ஆனால் முடியாமல் நம்ம உலகத்துக்கும் பாரோம், வீட்டுக்கும் பாரோம்னு டிப்ரெஷனில் வீட்டில் முடங்கி இருக்கிறவங்களை தேடி கண்டுபிடிச்சி, இல்லை உங்களாலே சாதிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விதையை விதைத்து விட்டு அவங்க வாழ்கிறதுக்கு அது பெரிய ஒரு ஆதாரத்தையே உண்டாக்கிட்டு வராங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது எனக்கு ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் அண்ட் பீயிங் அ பார்ட் ஆஃப் ஷீ பிரணவா. அண்ட் சமீப காலமாக இவங்க எனக்கு நண்பராக கிடைத்ததில் நான் நிறைய நான் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கேன். அண்ட் ஒரு அட்வொகேட்டுன்னும் பொழுது ஒரு சோஷியல் அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஐ எம் சீயிங் இட் வெரி லைக் விமென்ஸுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ நிறைய விமென்ஸை பற்றி சொல்லும்போது 100 ஆண்கள் இருக்கலாம், 4 பெண்கள் இருக்க முடியாது. அதே போல் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய அந்த தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து விட்டு பெண்ணுக்கு பெண் எதிரி என்று சொல்லி கொண்டு இருக்கிற இந்த சமுதாயத்தில் இல்லை, ஒரு பெண் நினைச்சா பல பெண்களை வந்து சம்பாதித்து தங்களுடைய காலில் நிற்க முடியும் என்ற தடைகளை உடைத்து இவங்க அந்த இடத்துல நிற்க வச்சிருக்காங்க. ஸோ ஐ ரியலி ப்ரவுட் ஃபார் செல்வி அண்ட் ஐ டூ சப்போர்ட் ஸ்ரீ பிரணவா அண்ட் பீங் அ பார்ட். ஐ எம் so happy. Thank you. I'm Dr. Selvi and
நான் ஒரு ஆண்டர்ப்ரெனியர், பட் ஒரு 15-16 மாதமாக தான் நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ரம்யான்றவங்களுக்கு பெட்ரிடன் நிலைமையில் இருந்தாலும் ஜஸ்ட் நாங்கள் விளையாட்டாக ஒரு சப்போர்ட் கொடுக்க ஆரம்பித்தப்ப அவங்களோட முதல் வருமானம் அவங்க ஒரு 395 ரூபாய் பார்க்கும் பொழுது அவங்களுக்கான அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து டிஃப்ரென்ஸ் நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஏன் அவங்க ஒருத்தருக்கு மட்டும்னு ஆரம்பித்து அது இப்போ இந்த ஒரு 16 மாதத்தில் 25 பெண்களை சம்பாதிக்க வைக்க முடிஞ்சுது. பட் இந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம சப்போர்ட் பண்ணணுமா? எத்தனையோ பெண்கள் வீட்டில் இருந்துட்டு எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்பொழுது வை டோன்ட் வி சப்போர்ட் தெம் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு பதிலாக தான் இந்த ஷீப்ரெனோவா ஆரம்பிக்கப்பட்டது. அண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன ப்ரீ லான்ச் ஈவெண்ட்டுன்னு நாங்கள் ட்ரை பண்ண இந்த ஒரு மாதத்துலேயே ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிது. அதுக்கு உங்களுக்கும் மற்ற பெண்களுக்கும் என் கூட இருக்கிற எல்லாருக்கும் நன்றிகள். அண்ட் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வர்ற விஷயம் ஒன்று தான், சம்பாதிக்கணும், அதுதான் பிக்கஸ்ட் மோட்டிவேஷன். ஆனால் அது குடும்பத்தையும் பாதிக்காமல் பிள்ளைகளை வளர்க்கறதுலையும் எந்தவித தடங்களும் இல்லாமல் அதே நேரத்தில் சம்பாத்தியமும் பண்ண முடியுங்கிற பல வழிகள் இருக்குது. அண்ட் அதுக்கான சப்போர்ட் கவர்மெண்ட் சைட்லேயும் நிறைய இருக்குது. அண்ட் எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா இந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது எனக்கு ஒரு செக்யூர்ட் ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு அந்த சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற இது டீட்டெயில்ஸ் படிக்கும் பொழுது ஓகே, எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்மளுக்கு இருக்கும், தைரியமாக நம்ம இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால தான் இன்றைக்கி லான்ச் வரைக்கும் வந்து சுஜாதா பாபு மேம்லேருந்து அட்வொகேட்லேருந்து போலீஸ் மேம் ஆன் த வேல இருக்காங்க. என்னோட அம்மாலேருந்து என்னோட ஃப்ரெண்டோட அம்மாலேருந்து இவ்வளோ பேர் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் பொழுது சரியான பாதையில் தான் போகிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சாலும் ஏன் நாங்கள் மட்டும் இந்த மீடியா மூலமாக இருக்கிற எத்தனையோ பெண்கள் இதை பார்க்கும்பொழுது இஃப் தே ரியலி வாண்டட் டு கெயின் தேர் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். அண்ட் அடிஷ்னலி இந்த சொசைட்டிக்கு நான் கேட்க வர்றது ஒன்று தான், உங்கள் நெட்வொர்க்கில் யாருக்காவது பெட்ரிடனாக இருக்கிற பெண்கள், படுத்த படுக்கையான நிலைமையில் இருக்கிற பெண்களோட நெட்வொர்க் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு நான் பொறுப்பு. தேங்க்யூ. ஆக்சுவலாக அவரை சந்திக்க வேண்டிய முயற்சி இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி அவரோட முதல் விசிட் டு டெல்லி, அதில் வந்து ஒரு 1.5 ட்ரில்லியன் அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே தமிழகத்தில் ஒரு மாற்றம் காட்டுறதா அவர் சொல்லியிருந்தார். பட் அட் தி சேம் டைம் இந்த பெட்ரிடட் விமனை மட்டுமே சம்பாதிக்க வச்சு தமிழகத்தில் இருக்கிற பெண்களை வச்சு ஒரு 2 வருஷத்துக்குள்ளே இல்லை 3 வருஷத்துக்குள்ளே எந்த அளவுக்கு எக்கனாமிக் இம்பேக்டை நாட்டில், சென்னையில், தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ண முடியுங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதோடு அவரை போய் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, அரசு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க, இதுவே போதுமானது. பட் இப்படி ஒரு முயற்சி இருக்குங்கிறத தெரியப்படுத்திட்டா இன்னும் கொஞ்சம் செக்யூர்டாக நாங்கள் ஈஸியாக சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து டாக்டர் செல்வி, ஹானரரி டாக்டரேட். அண்ட் நான் ஒரு ஆண்டர்ப்ரெனியர். என்னோட வருமானத்தில் வர்ற ஒரு பகுதியை எடுத்து பெட்ரிடனாக இருக்கிற பெண்களை சம்பாதிக்க வச்சுட்டுருக்கேன். இந்த ஒரு 16 மாதத்தில் 25 பெண்களை சம்பாதிக்க வச்சுருக்கேன். அதில் இவங்க தான் முதல் பெண்மணி. இவங்க பேர் ரம்யா. இப்போ இவங்க பேசுவாங்க. என் பேர் ரம்யா. நான் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியில் 16 வருஷமாக இப்படி இருக்கேன். இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு. 30 வருஷமாக நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். எல்லா விஷயமும் சேர்ந்து தான் பண்ணுவோம். இவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்போவுமே வந்து பெண்களோட முன்னேற்றத்துக்காகவும் இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன எங்களுக்கு என்ன நல்லது கிடைச்சதோ அதை நாங்கள் திருப்பி எங்களால் முடிஞ்சது ஒரு துளி அளவு செய்யணும்னு நினைக்கிறோம். எப்பவுமே சேர்ந்து பயணிப்போம்னு நினைக்கிறேன். நிறைய பெண்கள் தொழில் முனைவோரை உருவாக்குவோம்னு நினைக்கிறேன். நான் கீதா தேவராஜ், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பேசுகிறேன். இவங்க செல்வி வந்து எனக்கு கொஞ்ச நாளாக அறிமுகம் இருக்குது. ஒரு பிரணவா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து ஒரு பெண்ணுடைய ஒரு சுய தொழில் முன்னேற்றத்துக்காகவும் அந்த பெண் வந்து என்ன பண்ணால் அவளுக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு கைடன்ஸை செல்வி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பெண்ணாக இருக்கீங்க, அந்த பெண்ணுக்கு சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் வந்து எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிரணவாவை நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம்.
அவங்க உங்களுக்கு கைடு கொடுப்பாங்க நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம். ஏன்னா அவங்க பெட் ரிட்டன் உமனையே அவங்க சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு, உங்கள் காலில் நிற்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா யூ கேன் கான்டாக்ட் செல்வி ஸ்ரீ பிரணவா ஆர்கனைசேஷன். தேங்க்யூ.